இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்ட சில குணாதிசயங்களை தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். இன்று தினத்தின் தியானத்திற்காக தாவீது 1 நாளாகமம் 11:9. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தாவீது தன் வாழ்க்கையிலே கர்த்தரை எப்பொழுதும் முன் வைத்தவனாய் காணப்பட்டார். மாத்திரமல்ல, தன் வழிகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் தன்னுடைய குறைகளை உணர்ந்து தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி தன் இடுக்கண் சூழ்நிலைகளிலும் தேவனை துதித்து பாடி அவருக்குள் ஒப்புரவாகிறவனாய் காணப்பட்டான். இவ்விதமாய் தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தபடியால் அவனை மேன்மை உள்ள மனிதனாய் நிலைநிறுத்தி சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக அவன் போகும் எங்கும் ஜெயத்தை நல்கி அவனுடைய சந்ததியின் மேல் மாறாத நித்திய வாக்குத்தத்தத்தை, ஆசீர்வாதத்தை சுதந்திரமாய் நிலைநாட்டினார். அதை போல நம்முடைய வாழ்க்கையையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் எங்கள் உண்மையே முன்வைக்கிறவர்களாய் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் நாங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு தெளிவின் ஆவியாகிய உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு நீர் துணையாளராய் தந்திருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தாவீதை போல குறித்த நேரத்துக்கு முன்பாகவே எழுந்து ஜெபிக்கிறவர்களாய், உம்முடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and prosper you.